புதிய வரிச்சட்டம் வரப்போகுது இல்லையா? அதனால குறிப்பா இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்ல என்னென்னமோ பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு சின்ன குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. வாங்க, உண்மையில என்னதான் புதுசா வந்திருக்கு, எதுவுமே மாறாம அப்படியே இருக்குன்னு இந்த விளக்கத்துல நாம தெளிவா பார்க்கலாம். பொதுவாவே புதுசா ஒரு டாக்ஸ் ஆக்ட் வருதுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் இயல்பாவே ஒரு சின்ன பதட்டம் வந்துடும். ஐயோ, எல்லாம் மாறிடுமோ, நம்ம பிசினஸை எப்படி இது பாதிக்க போகுதோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மனசுல ஓடுறது சகஜம்தான். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அட்வான்ஸ் டாக்ஸ் விஷயத்துல கிட்டத்தட்ட எதுவுமே மாறலங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது ஒரு பெரிய நிம்மதியான விஷயம். ஏன்னா நீங்க ஏற்கனவே பழகின அதே சிஸ்டம்ல அதே முறையில உங்க வரி திட்டமிடல தொடரலாம். எந்த புது குழப்பமும் இல்ல. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த புதிய சட்டத்திலையும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கிற முக்கியமான விதிகள் என்னென்னு ஒன்னொன்னா பாத்துரலாம். முதல்ல இந்த நம்பர் 10,000 ரூபாய். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் உங்களுடைய மொத்த வரி பொறுப்பு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். இந்த ரூல்ல எந்த ஒரு சின்ன மாற்றமும் இல்ல, அப்படியே தான் தொடருது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டிய தேதிகள். இதுல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர அதே தேதிகள் தான். ஜூன் 15, செப்டம்பர் 15, டிசம்பர் 15, அப்புறம் மார்ச் 15. இந்த 4 தேதிகள்லயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, தேதிகள் மாறல. அப்போ கட்ட வேண்டிய வரி சதவிகிதங்கள் அதுவும் மாறல. முதல் காலாண்டுல 15%, ரெண்டாவதுல 45%, மூணாவதுல 75%ன்னு கடைசியா மார்ச் 15க்குள்ள உங்க மொத்த வரியில 100%த்தையும் கட்டி முடிக்கணும். இந்த முறையும் அப்படியே தான் இருக்கு. அப்போ புதுசா என்னதான் வந்திருக்குன்னு நீங்க கேட்கறது புரியுது. ஒரே ஒரு ரொம்ப சின்ன ஒரு அப்டேட் தான். செக்ஷன் 405க்கு கீழே வரியை கணக்கிடுறதுக்கான ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால கணக்கீடு செய்யறது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு வருமானத்தை கணக்கிடுறது கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல துல்லியமா கணக்கிட எப்போதுமே நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களோட உதவியை நீங்க தாராளமா நாடலாம். சரி, இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த சட்டத்துல வந்திருக்கிற ஒரே ஒரு முக்கியமான மாற்றம். ஆனா பயப்படாதீங்க, இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும்தான். வாங்க, டாக்ஸ் இயர் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. டாக்ஸ் இயர் அப்படின்னா நீங்க எந்த வருஷத்துல பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதே வருஷத்துல அதுக்கான வரியை கட்டுறது. அவ்வளவுதான். இந்த புது வார்த்தை பழைய விஷயத்த இன்னும் புரியுற மாதிரி சொல்லுது. பாருங்க, எவ்வளவு எளிமையான மாற்றம்னு. நாம இதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதை இப்போ இருந்து டாக்ஸ் இயர் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான் விஷயம். இது வெறும் பேர்ல மட்டும்தான் மாற்றம், மத்தபடி எந்த ரூல்ஸும் மாறல. ஓகே, ஒருவேளை நம்ம அட்வான்ஸ் டாக்ஸை சரியா கட்ட தவறினா என்ன ஆகும்? அந்த வட்டி சம்பந்தப்பட்ட விதிகள் அப்படியே இருக்கா இல்ல மாறிடுச்சா? இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்ப பார்க்கலாம். நல்ல செய்தி என்னன்னா இந்த விதிகளும் மாறல. இங்க 2 முக்கியமான செக்ஷன் இருக்கு. முதல்ல செக்ஷன் 424. இதன்படி நீங்க கட்ட வேண்டிய மொத்த வரியில 90%க்கும் குறைவா கட்டியிருந்தா மாசம் 1% வட்டி கட்டணும். அதே மாதிரி செக்ஷன் 425 படி ஒவ்வொரு தவணையும் தாமதமா கட்டும்போது அதுக்கு 1% வட்டி வரும். இது பழைய சட்டத்துல இருந்த செக்ஷன் 234B 234Cக்கு சமமானது தான். ஒருவேளை நீங்க பிரிசம்டிவ் டாக்ஸ் ஸ்கீம்ல வரீங்கன்னா உங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்ல. நீங்க உங்க 100% அட்வான்ஸ் டாக்ஸையும் ஒரே பேமெண்டா மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள கட்டினா போதும். இந்த ரூலும் அப்படியே தான் தொடருது. ஆக நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புதிய சட்டத்தை ரொம்ப நம்பிக்கையோடையும் தெளிவோடையும் அணுகலாம். சரி, வாங்க இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தொகுத்து பார்த்துடலாம். உங்களுக்கான சுருக்கம் இதோ. வரி கட்ட வேண்டிய தேதிகள் மாறல, கட்ட வேண்டிய சதவீதங்களும் மாறல, அந்த 10,000 ரூபாய் லிமிட்டும் மாறல. ஒரே ஒரு முக்கியமான மாற்றம், அசஸ்மெண்ட் இயருங்கிற பேரு டாக்ஸ் இயர்னு மாறியிருக்கு. அப்புறம் வட்டி தொடர்பான விதிகளும் மாறல. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஆக அட்வான்ஸ் டாக்ஸ் விதிகள்ல பெருசா எந்த மாற்றமும் இல்லைங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட நிதி நிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த புதிய சட்டத்தை பத்தி உங்களுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல உங்க வரிய திட்டமிட ஒரு நிபுணரோட உதவி தேவைங்காம எங்களை தொடர்பு கொள்ளலாம். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல உங்க வரி சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்க நாங்க ரெடியா இருக்கோம். எங்களை எப்ப வேணாலும் அழைக்கலாம். இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.